ரோகிணி ஃப்ரெண்டோட இருக்கும்போது கால் ஒன்று வருது. சிட்டி தான் கால் பண்றான். ரோகிணி, என்ன அந்த பிஏ போய் சேர்ந்திருப்பானோ? சும்மா ரெடி. சொல்லுங்க சிட்டி, என்ன விஷயம்? ரோகிணி, எதுவும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க. கேட்ட பணம் என்னாச்சு? சிட்டி, என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. அப்பனா ரோகிணி ரெடி பண்ணி கொடுங்க. டைமாக நிலைமை ரொம்ப மோசமாகிக்கிட்டு இருக்கு. சிட்டி, நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ரோகிணி, நீங்க லேட் பண்ற ஒவ்வொரு நாளும் அவன் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கான். அத மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. சிட்டி, அந்த பணத்தை எப்படியாவது நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துட்றேன். ரோகிணி, கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப நல்லது. போனை சிட்டி வச்சிடுறாரு. ரோகிணியோட ஃப்ரெண்டு கேக்குறாங்க, என்ன சிட்டி காசு தானே கேக்குறான், அவங்கிட்டே வட்டிக்கு வாங்கி அவங்கிட்டே கொடுத்துட வேண்டியதானே. விளாடாதடி. முத்துவும் மீனாவும் வீட்டை விட்டு போயிருவாங்கன்னு நான் நினைச்சேன். இந்த சிட்டி பிஏவை மேல அனுப்பி விட்டுருவான்னு நான் நினைச்சேன். ஆனா இது ரெண்டுமே இப்ப எனக்கு அகெயின்ஸ்டா வந்து நிக்குது. ரோகிணி, இந்த பிஏவை சிட்டி எதுக்கு கோமாவுக்கு போக வச்சான்? இன்னும் ஃபோர்ஸா அடிச்சு மேல அனுப்பி வைக்க வேண்டியதானே. லூசு மாதிரி பேசாதடி. என்ன ஜெயிலுக்கு அனுப்ப பாக்குறியா? ஆமா ரோகிணி, இது வேற ஒண்ணு இருக்குல்ல. இப்ப பணத்துக்கு என்ன பண்ண போற? எனக்கும் இப்ப தெரியலடி. மனோஜ் கிட்டையும் இத பத்தி கேட்க முடியாது. வேற என்ன பண்றதுன்னு யோசிக்கணும். பார்வதி விஜயாவ அண்ணாமலை வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. அப்ப அண்ணாமலை பாக்குறாங்க, அதான் வாசப்படி வழியா வந்துட்டியே, வீட்டுக்குள்ள வா. முத்து சொல்றாரு, நீங்க தானே சொல்லுவீங்க வலது காலை எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள வரணும்னு. வாங்க. விஜயா வீட்டுக்குள்ள வந்துட்டு முத்துவை பார்த்து முறைக்கிறாங்க. அண்ணாமலை சொல்றாரு, அவனை எதுக்கு முறைக்கிற? அவன் சொல்றதும் கரெக்டு தானே விஜயா. நீ வேற கல்யாணம் ஆன புது பொண்ணு மாதிரி வீட்டை விட்டு போன. மூச்சுக்கு 300 ட்ரிப்பு ஏன் வீடு ஏன் வீடுன்னு சொல்லுவ. அப்புறம் எதுக்கு விஜயா இந்த வீட்டை விட்டு போன? மனோஜ் சொல்றாங்க, அம்மா நீ ஏம்மா வீட்டை விட்டு போன? எனக்கு மனசு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமாம்மா. நீ இல்லாம இந்த வீட்டுல எனக்கு சாப்பிட கூட பிடிக்கலம்மா. முத்து சொல்றாரு, ஆமாம்மா, டெய்லி ஹோட்டல்லே போய் மனோஜ் சாப்பிட்டு வந்துருவான். ஸ்ருதி சொல்றாங்க, ஆன்ட்டி நீங்க கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆன மாதிரி தெரியுறீங்க. ரவி அப்படித்தானே தெரியுது. ரவி சொல்றாரு, ஆமாம்மா, நீங்க இளைச்ச மாதிரியே இருக்கீங்க. முத்து சொல்றாரு, அப்படிதான்டா ரவி, மீனாவோட சாப்பாடு இல்லாட்டி ஒரு சுத்து இல்ல பல சுத்து இளைச்ச மாதிரியே இருக்கும். நானே சவாரிக்காண்டி வெளியூர் போனேன்னா இளைச்ச மாதிரிதான் இருப்பேன். 2 நாள் கழிச்சு பார்க்கும்போது எல்லாமே மீனாவோட சமையல் மகிமை. விஜயா சொல்றாங்க, நான் ஒன்னும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இந்த வீட்டுக்குள்ள வரல. அப்ப முத்து சொல்றாரு, அப்பா இனிமேட்டு போவேணான்னு சொல்லுங்கப்பா. என்ன திட்டுறதா இருந்தாலும் மீனா சமைக்கிறத சாப்பிட்டு இங்கேயே இருந்துகிட்டு திட்டிக்கிட்டு இருக்க சொல்லுங்கப்பா. அண்ணாமலை சொல்றாரு, ஆமா விஜயா, பசங்க சொல்ற மாதிரி நீ இழைச்சுதான் போயிருக்க. கல்யாணம் ஆன புதுசுல ஒல்லியா அழகா இருந்த. என்னங்க, அப்பனா நான் அழகா இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அப்படி இல்ல விஜயா, பின்ன உங்க சம்பாத்தியத்துல சாப்பிட்டு தான் இவ்வளவு குண்டாயிட்டேன்னு சொல்றீங்களா? விஜயா, நான் விளையாட்டுக்கு சொன்னா கூட ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறியே. அங்க சண்டை போட ஆள் இல்லைன்னு வந்தியா? முத்து சொல்றாரு, ஆமாப்பா, நீங்க சொன்னது கரெக்டு தான். அங்க பார்வதி அத்தை இருப்பாங்க, சண்டை போட ஆள் இருக்காதுல்ல, அதனால இங்க வந்திருக்காங்க. மீனா சொல்றாங்க, அத்தையே இப்பதான் வந்திருக்காங்க, நீங்க வேற. என்ன மீனா, அம்மாவோட திட்டு இல்லாம கொஞ்ச நாள் நீ இருந்துட்டேல்ல, இனிமேட்டு தினம் சுப்பிரவாதம் மாதிரி டெய்லி கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான். அப்ப விஜயா கேக்குறாங்க, என்ன எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறீங்க, எதுக்கு வந்தன்னு கேக்குறீங்களா? ரவி சொல்றாரு, அம்மா சும்மா முத்து கலாய்க்கிறாம்மா. அப்ப ஸ்ருதி சொல்றாங்க, ஆன்ட்டி இதுக்கும் கோச்சுக்கிட்டு வெளியே போயிடாதீங்க. ஆன்ட்டி பாருங்களேன், அன்னைக்கு ரவி கிட்ட சத்தம் போட்டுட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போனேன். அன்னைக்கு என்னைய நீங்க திட்டினீங்க, அதே மாதிரி இன்னைக்கும் நீங்க பண்ணிருக்கீங்க ஆன்ட்டி. இத கேட்ட உடனே விஜயா வாயடைச்சு போயிட்டாங்க. விஜயா சொல்றாங்க, பின்ன எல்லாரும் சொல்றத பார்த்தா நான் இந்த வீட்டை விட்டு போயிடவா? அப்ப மனோஜ் சொல்றாரு, அம்மா நீங்க இங்கே இருங்கம்மா, உங்களை பாக்குறதுக்காண்டி பார்வதி ஆன்ட்டி வீட்டுக்கு நான் வந்துட்டு போய்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு பெட்ரோல் செலவு ரொம்ப அதிகமாகுதுமா. ரோஹிணி சொல்றாங்க, மனோஜ் கொஞ்சம் சும்மா இருங்க. அப்ப முத்து சொல்றாரு, பாத்தீங்களாப்பா, இவனுக்கு பெட்ரோல் செலவாக கூடாதுன்னு தான் அம்மாவை வெளியே போகாதன்னு சொல்றான். முத்து, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அம்மா, உங்களை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ரோஹிணி சொல்றாங்க, ஆமா ஆன்ட்டி, இனிமேட்டு கோச்சுக்கிட்டு போகாதீங்க. அப்ப விஜயா சொல்றாங்க, நான் வரக்கூடாதுன்னு தான் பார்த்தேன்,
எல்லாரும் வந்து கேட்டுக்கிட்டீங்கன்னு தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தேன். ஆனா நடந்தது எதையும் நான் மறக்கவே மாட்டேன். இப்பவே எல்லார்கிட்டயும் ஒன்னு சொல்லிக்கிறேன். மீனா இந்த வீட்ல இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அவங்க குடும்பத்துல இருந்து ஒரு ஆளு கூட நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது.